ஏன் பிஜேபியோட கூட எங்களால பேச முடியும் அப்படின்னு எல்லா கதவையும் நான் திறந்து வைக்கணும். தன்னால் எடப்பாடி, விஜய் மற்றும் பாஜகவுடன் கூட்டணி செல்ல முடியும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சனாதனிகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் உடும்பிப்பிடியாக இருக்கிறோம். அதுதான் எங்க நிலைப்பாடு. எங்களுக்கு இடம்தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும், அதிமுகவிட்டும் பேசணும், விஜய் கிட்டையும் பேசணும், திமுகவிலையும் இருக்கணும். திமுகவுக்கு நான் சூறா காட்டணும், விஜய்கிட்டையும் நாங்கள் பேச முடியும், அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்கள் பேசுவோம், ஏன் பிஜேபியோட கூட எங்களால் பேச முடியும் அப்படின்னு எல்லா கதவையும் நான் திறந்து வைக்கணும். எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. எல்லா கதவையும் நான் சாத்திட்டேன். பிஜேபியா வேண்டாம், பாமகவா வேண்டாம், அதிமுகவா பிஜேபியோட இருக்கு வேண்டாம், விஜயா அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி வேண்டாம். எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா? விவரம் தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி ஏன் 4 சீட்டுக்கு 6 சீட்டு நான் இங்க நிக்கணும்? ஏன் நிற்கணும் என்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். அரசியல்வாதிகள் யாரும் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் அடைத்து விட்டு அரசியல் செய்கிறான். பாமகவோடு உறவு இல்லை. அந்த முடிவில் உறுதியா இருக்கிறோம். இப்ப சில பேர் வேற கிளப்புறான். அது 2ஆ உடைஞ்சிருச்சு. அது உடைஞ்சதுல ஒண்ணு இங்க வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நோ, எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களால் அது இருக்க முடியாது. அது வெளிப்படையா நான் பேசுறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.